மிளகா எவ்வளோ ஆத்தா? மார்க்கெட்டில் பெரிய வெங்காயம் ரேட்னா ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா போன்ற வெளிமாநிலங்களில் மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புனால வரத்துங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அதனால ரேட்டுங்கிறது அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் பொடிக்காய உங்களுக்கு 35 ரூபாயிலேருந்து பெருவெட்டு அதிகபட்ச விலை 40-45 வரைக்கும் போயிருக்கு. அதுபோல் நிறைய காய்கறி நிலவரம் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில காய்கறி நிலவரம் திடீர்னு குறைஞ்சிருச்சு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டில் பச்சை மிளகா வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகம். அதனால விலைங்கிறது குறைவா தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு. பொடிக்காய் 35 ரூபாயிலிருந்து பெருவெட்டு அதிகபட்ச விலை 40-45 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க என்ன ரேட்னா? நீலக்காய் எவ்வளோ, குட்டைக்காய் எவ்வளோ? புடலங்காய் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வரத்துங்கிறது ஓரளவு அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, குட்டைக்காய் கிலோ 30 ரூபாயும், அதுவே நீட்டக்காய் அதிகபட்ச விலை 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வெள்ளரிக்காய் 60 ரூபா போகுது பெருசு. சின்ன காய் 40 ரூபாய்க்கு. மார்க்கெட்டில் ஒரு சில காய்கறிகள் வரத்துங்கிறது ரொம்பவுமே குறைவு. அதே நேரம் விற்பனை ரொம்பவுமே மந்தங்கிறனால ரேட் அதிகமாகாமல் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. எவ்வளோயா? பீக்கங்காய் வரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஓரளவு அதிகமாகவே இருக்குது. கோணக்காய் கிலோ 30 ரூபாயும், அதுவே நீட்டக்காய் அதிகபட்ச விலை 40 ரூபாயும் போய்கிட்டு இருக்குது. அதுபோல் கோவக்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 35 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் மார்க்கெட்டில் நிறைய காய்கறி நிலவரம் ரொம்பவுமே தாறுமாறு அதிகமாகிடுச்சு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காய்கறி நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துலாம். கத்திரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அது சிம்ரன் கத்திரிக்காய். அதே நேரம் சிம்ரன் கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. இது ரொம்ப டேமேஜ் வரும். அதனால் ரேட்டுங்கிறது ரொம்பவுமே குறைவு. கேரட் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வரத்துங்கிறது குறைவாக தான் வந்துட்டு இருக்குது. அதனால் ரேட்டுங்கிறது பொடி கேரட் 70 ரூபாயிலேருந்து, அதுவே ராசி கேரட் அதிகபட்ச விலை 90 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து பீன்ஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா, அதுவும் மார்க்கெட்டில் ரேட்டுங்கிறது அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வரத்து குறைஞ்சதுனால இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோஸ் வரத்து மார்க்கெட்டில் குறைவாக தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரம் விற்பனை மந்தங்கிறனால பெரிய அளவு அதிகமாகாமல் இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா, பொடி கோஸ் 30 ரூபாயிலேருந்து பெருவெட்டு 35 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுவே ஊட்டி கோஸ்னு எடுத்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. கிலோ 60 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இஞ்சி நிலவரங்கிறது வரத்து குறைவாக தான் வந்துருக்கு. அதே நேரம் விற்பனை ரொம்பவுமே மந்தங்கிறனால பெரிய அளவு அதிகமாகாமல் நார்மலாக தான் தொடருது. புது இஞ்சி 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாயும், அதுவே பழைய 120 ரூபாயிலேருந்து 140 ரூபாய் விற்பனை இருக்குது. இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்குது. ரொம்பவுமே வாய்ப்பு அதிகம். சுரைக்காய் எவ்வளோண்ணா? 5 இது அது லாஸ்ட்லண்ணா 5 ரூபா, அது 3 தேங்காய் எவ்வளோண்ணா போயிட்டு? நான் தேங்காய் எவ்வளோண்ணா? தேங்காய் நான் தேங்காய் எவ்வளோது? இது 18 ரூபாய்ங்களா? ஆமாம், இது 20 ரூபாய்ங்களா? பீஸ் கணக்காக கொடுக்குறீங்களா இல்லை கிலோ கணக்கு கொடுக்குறீங்களா? பீஸ் கணக்கு தானே. கிலோ எவ்வளோ போகுதுங்க? கிலோ 50 ரூபா போகுது. முதல் இருந்ததை விட இப்போ கம்மியாயிடுச்சு. இல்லைண்ணா அப்படி பெருசாக வச்சுருங்க. எவ்வளோண்ணா? பெருசெல்லாம் விற்காதேண்ணா. எவ்வளோண்ணா? அது விற்க வாங்கணும். எவ்வளோண்ணா இது? 400ங்களா? அது 30 ரூபா. இந்த சைஸ் சின்ன சைஸ்ண்ணா அது 20 ரூபா. இது 400ங்களா? 510 போடலாமா?
அடுத்து பாவக்காய் நிலவரத்தை பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வரத்துங்கிறது குறைவாக தான் வந்துகிட்டு இருக்குது. கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதுபோல் மேரக்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை, 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்குது. இது எவ்வளோ? அது 350. தக்காளி என்ன ரேட்டியா? தக்காளி இது ஹோட்டலுக்கா? இது இது 350. இது எவ்வளவு? இது எவ்வளோ? 250. இது டேமேஜ் வருமா, நல்லா இருக்குமா? டேமேஜ் வராது. தக்காளி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வெளியூர் தக்காளி வரத்துங்கிறது திடீர்னு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் லோக்கல் தக்காளி வரத்துங்கிறது எப்போதும் போல நார்மலாகவே இருக்குது. இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பொடிக்காய் 150 ரூபாயிலேருந்து அதுவே பெருவெட்டி 200 ரூபா வரைக்கும் விற்பனை இருந்த தக்காளி இன்றைக்கி நிலவரம் 200 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 250 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மழை காலம் வர்றதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டுங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும். ஒன்று கொட்டியாச்சு, இன்னொன்று கொட்டிக்கிறேன். எல்லாம் ஒன்று தானே. தக்காளி நிலவரம் மட்டும் நம்ம சேனலில் டெய்லியுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். இது போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் காயாக இருக்கானு பரவாயில்ல, இருந்தாலும் நாளைக்கு பரவாயில்ல. தக்காளி பரோட்டா காளான் நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காய் நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். முள்ளங்கி கிலோ 20 ரூபாயும், வெண்டைக்காய் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாயும், அதுவே பூசணிக்காய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி ரெண்டுமே கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் அதிகபட்சம் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அது பெரிய மாற்றம் இல்லை. அதனால் மூணு 50ங்களா? சக்கரவள்ளி சக்கரவள்ளி ஒரு 2.5 கிலோ போடுங்க. சக்கரவள்ளி 40 ரூபா. ஸ்வீட் கார்னு 350. ஸ்வீட் கார்ன் 700 போடலாம்ல? இது ஸ்வீட் கார்னு 350 சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் எலுமிச்சம்பழம் வரத்துங்கிறது குறைஞ்சிருக்கு. அதே நேரம் விற்பனைங்கிறது திடீர்னு அதிகரிச்சனால ரேட்டுங்கிறது கிலோ 120 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 140 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. உருளைக்கிழங்கு நிலவரம்னு எடுத்திங்கன்னா குஜராத் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால கிலோ 20 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்குங்கிறது வரத்து குறைஞ்சனால கிலோ 70 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் வரத்துங்கிறது குறைஞ்சனால ரேட்டுங்கிறது அதிகமாகிடுச்சு. நம்ம சொன்னது போலவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி போன்ற காய்கள் நிலவரம் அதிகமாக இருக்குது. 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்த சின்ன வெங்காயம் பொடிக்காயே 60 ரூபாயும், அதுவே பெருவெட்டி 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல மாங்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவே குறைஞ்சிச்சு. நீட்டக்காய், கல்லாமக்காய் கிலோ 80 ரூபாயிலேருந்து 90 ரூபாய், அதுவே குண்டு மாங்காய் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் பூண்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பூண்டு மீடியம் 180 ரூபாயிலேருந்து, அதுவே பெருவெட்டி 220 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 230 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அது மீடியம் சைஸ் 180. பல்லு பூண்டுங்க 80. ஹோட்டலுக்காகுங்களா? பூண்டு விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு கிலோ 80 ரூபாயும், அதுவே காஷ்மீர் பூண்டுன்னு இருக்கும், அது வந்து வேர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும், வேலைங்கிறது ரொம்பவுமே இழுத்துரும். அந்த பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 130 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 140 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகும். இது நாட்டு பூண்டு 100 ரூபாய்க்குள்ள இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரொம்பவே நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி நிலவரம் பார்த்தீங்கன்னா புடி 12 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 15 ரூபாயும், புதினா நிலவரம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயும், கருவேப்பிலை கிலோ 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு.